இந்த வெறித்தனமான ஐபிஎல் எலிமினேட்டர் போட்டியில நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு பின்னால இருந்த ரகசியத்தை கோச் ஜெயவர்தனே உடைச்சு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம தல ரோஹித் ஷர்மா சிக்ஸர் மழை பொழிஞ்சாலும் சில கையும் ஓடாம மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்திருக்கு. இந்த தடவை ஹிட்மேன் ஃபார்ம்ல பல ரெக்கார்டுகளை தூள் கிளப்பி புது ரெக்கார்டுகளையும் எழுதினார். ஆனா ஜெயித்த பிறகும் அவருக்கு என்ன வருத்தம்? கோச் ஜெயவர்தனே சொன்ன அந்த ரகசியம் என்ன? அதை கேட்டு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே ஆடிப்போச்சுன்னு நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலில் உங்களுக்கு விரிவாக சொல்றோம் வாங்க. ஐபிஎல் வருஷம் 25 எலிமினேட்டர் மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரா நம்ம தல ரோஹித் சர்மா தூள் கிளப்பிட்டாரு. மெயின் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கூட அவருக்கு தான் கிடைச்சிது. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன வருத்தம் இருக்கதான் செஞ்சுது. அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து எப்படி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு வந்தாங்கன்னு ஜெயவர்தனே ரகசியத்தை வெளியிட்டு இருக்கிறார். ஆமாங்க, குஜராத்துக்கு எதிராக மும்பை ஜெயிச்சதுல தல ரோஹித் சர்மாவோட பங்கு ரொம்ப பெருசுன்னு ஜெயவர்தனே நெகிழ்ந்து போய் சொல்லியிருக்காரு. கோச் ஜெயவர்தனே மேட்சுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல ரோஹித் சர்மா செம்ம பேட்டிங் ஆடினாரு. ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாருன்னு தோணுச்சு. ஜானிய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கொடுத்தாரு. அப்புறம் இது தன்னோட நேரம்னு அவருக்கு தெரிஞ்சதும் பிட்ஸ்ல நெருப்பு பற்ற வச்சிட்டாரு. அந்த சூழ்நிலையில சாய் கிஷோர் மற்றும் ரஷித் கான் மீது அவர் கொடுத்த அழுத்தம் வேற லெவல். பெரிய மேட்ச்கள்ல விளையாடுறதுக்கு அவர்கிட்ட ஒரு தனி கேர் இருக்கு. அதுதான் அனுபவம். அனுபவத்தை வேற எதனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு. அதே நேரம் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து எப்படி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு வந்துச்சுன்னு கோச் சொன்ன ரகசியம் இதுதான். ஜெயிக்கிற குணம் இருக்கும்போது அதே விஷயங்களை திரும்ப திரும்ப செஞ்சு அதிலிருந்து வெளியே வர்றது ஈஸி. நம்ம கிட்ட ரொம்ப அனுபவம் வாய்ந்த சீனியர் வீரர்கள் ஒரு குரூப் இருக்கு. ஜெயிக்கிற மனப்பான்மை அந்த சீனியர் வீரர்களிடம் இருந்து தான் வருது. கோப்பையை ஜெயித்த வீரர்கள் உதவி செய்றாங்க. என்னோட வேலை டீமுக்கு வர்ற புது வீரர்களை பட்டை தீட்டுறது. மெகா ஆக்ஷனுக்கு பிறகு நம்ம கிட்ட நிறைய புது முகங்கள் இருந்தாங்க. நாம் எப்படி செயல்படுறோங்கிறதையும் எந்த சூழ்நிலையிலும் நாம தோற்க மாட்டோம்ங்கிற ஆட்டிடியூடையும் அவங்களுக்கு சொல்றது எப்பவுமே கை கொடுக்குதுன்னு சொல்லிட்டாரு. இப்படி ஒரு பக்கம் கோச் தல ரோஹித்தை பாராட்டி தள்ளினாலும் அவருக்கு ஒரு விஷயத்துல மட்டும் வருத்தம் இருந்திருக்கு. ஏன்னா இந்த சீசன்ல அவர் இதுவரைக்கும் வெறும் 5 அரை சதங்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஆமாங்க, மேட்சுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வில ரோஹித் சர்மா இப்படி சொன்னாரு, நான் இந்த ஐபிஎல் சீசன்ல வெறும் 5 அரை சதங்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய அரை சதங்கள் அடிக்க ஆசைப்படுறேன். எலிமினேட்டர் மேட்ச்ல விளையாடுறது எவ்வளவு முக்கியங்கிறதை புரிஞ்சுக்கிறேன். இது ஒரு முழு டீம் ஒர்க். நான் என்னோட பெஸ்ட்டை எப்படி விளையாட முடியும்னு யோசிக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்ததால அதை முழுசா பயன்படுத்திக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்படி செய்ய முடிஞ்சதுலையும் டீமை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடிஞ்சதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பணி வரும்போது கொஞ்சம் கடினமாக இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த ஷாட்களை நான் முன்னாடியும் நிறைய தடவை ஆடியிருக்கேன். ஆனா துரதிர்ஷ்டவசமாக ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சு. அந்த கேட்ஸை விட்டதால நான் அதிர்ஷ்டசாலி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஐபிஎல் தொடக்கத்துல தல ரோஹித் ஷர்மாவோட பேட் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா இப்போ அவருடைய பேட் மும்பை இந்தியன்ஸ்க்கு இடி முழக்கமா மாறிடுச்சு. இனி வர குவாலிஃபயர் மேட்ச்ல அவர் முழு கவனத்தோட ஆட வேண்டியிருக்கும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜூன் மாதம் 1 அகமதாபாத்ல பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக குவாலிஃபயர் 2ல மோத போறாங்க. ஒருவேளை தல ரோஹித் சர்மா தொடக்கத்திலிருந்தே ரன் மழையை பொழிந்திருந்தால் இப்போ நேரா ஃபைனலில் இருந்திருப்பாங்களோன்னு தோணுது. ஆனா சில மேட்ச்கள் வீரர்களுக்கு ஏற்றவாறு அமையும்னும் சில மேட்ச்கள்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் தடுமாறுங்கிறதையும் ஒத்துக்கத்தான் வேணும். இந்த ரிப்போர்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.